ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன ரெசிபி செய்ய போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது நம்மளுடைய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணுங்க. வந்த பிறகு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா இது கூட சேர்த்துக்கணுங்க. நல்லா பழுத்த தக்காளி 2லேருந்து 3 எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா இப்போது டீப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து படும்போது தாங்க நம்மளுடைய கிரேவி வந்து நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணுங்க. நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கோ சரி பூரிக்கோ சரி இது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது கொதிக்கிட்டோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு எடுத்து நல்லா 1 கப் அளவு இது கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எந்த இடத்துலையும் கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. கிரேவி ரெடியான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் வெங்காயத்தில் கிரேவி வந்து மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி தலைகளை எடுத்து இது மேலே தூவி நம்மளுடைய ஆனியன் கிரேவியை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.